நற்கருணையிலே ஆண்டவர் நமக்கு இந்த 3 காரியங்களை நினைவுபடுத்துகிறார். 1, இயேசுவை காண்பது, ஜீசஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 2, இயேசுவை தொடுவது, டச்சிங் ஜீசஸ் ஆர் அலோவிங் ஜீசஸ் டு டச் மீ. 3வது, இயேசுவை அடுத்தவருக்கு கொடுப்பது. இது 3ம் இணையும் பொழுது அது நற்கருணையாக மாறுகிறது. இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் அங்கே என்ன இல்லை? நற்கருணை இல்லை. இது எங்கே பார்க்கலாம்? எம்மாவூஸ் பயணத்தில் பார்க்கலாம் இல்லையா? அவங்களுக்கு கண்ணே தெரியாது, இயேசு தான் பக்கத்தில் வராருன்னே தெரியாது இல்லையா? ரொம்ப எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பேசிக்கிட்டு வருவாங்க. அப்போ இயேசு அவர்களுக்கு இறை வசனத்தை விளக்குவார். பார்த்தீங்களா? முதல்ல திட்டிட்டு தான் விளக்குவார். அவங்கள முதல்ல திட்டுவார். அறிவிலிகளே, மந்த புத்தி உள்ளத்தினரே, இதை சொல்லுவார். சொல்லிட்டு இறை வசனத்தில் இயேசுவை குறித்து எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் எடுத்து சொல்லுவார். அதுக்கப்புறம்தான் நற்கருணையை பிடுவார். எங்கே? அவங்க வீட்டில். அப்புறம் தான் அவங்க இயேசுவை பார்ப்பாங்க இல்லையா? நற்கருணையை உண்பார்கள், ஓடி போய் சீடர்கள்கிட்ட அறிக்கை இடுவாங்க, நாங்கள் இயேசுவை பார்த்துட்டோம், நாங்கள் இயேசுவை பார்த்தோம். இயேசுவை கண்டுகொள்ளுதல், அதான் இயேசு அனுபவம். 2வது என்ன பண்ணணும்? இயேசுவை பற்றி கொள்ளுதல், இயேசுவை தொடுதல். 3வது இயேசுவை அறிக்கையிடுதல். ஆண்டவரே, நான் உன்னை காணும்படி செய்தருளும். ஆண்டவரே, நான் உங்களை தொடணும்ப்பா, நீங்க என்ன தொடணும். இயேசுவே, நான் உங்களை அறிக்கையிடணும். வெறும் வாயளவில் அல்ல, என் வாழ்க்கை அளவில் நான் அறிக்கையிடணும். வாயால் அறிக்கையிடுவது அது நற்செய்தி கிடையாது. வாழ்க்கையால் அறிக்கையிடுவது தான் நற்செய்தி.